नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज 28 में। आइए बात करते हैं इस वक्त की बड़ी खबर की। तमिलनाडु के डिप्टी चीफ मिनिस्टर यूथ विंग के सेक्रेटरी उदयनिधि स्टालिन का बर्थडे सेलिब्रेशन अरियामंगलम एरिया एसोसिएशन की तरफ से वरगनेरी पेरियार नगर में हुआ। तमिलनाडु के डिप्टी चीफ मिनिस्टर उदयनिधि स्टालिन के 48वें बर्थडे के मौके पर पूरे त्रिची साउथ डिस्ट्रिक्ट में DCM 48 नाम से कई प्रोग्राम ऑर्गेनाइज किए जा रहे हैं। इसके अलावा त्रिची सिटी के अरियामंगलम एरिया एसोसिएशन की तरफ से वरगनेरी पेरियार नगर में एक पब्लिक मीटिंग भी हुई। मीटिंग की अध्यक्षता एरिया एसोसिएशन सेक्रेटरी विजय कुमार ने की। मीटिंग में स्पेशल गेस्ट त्रिची साउथ डिस्ट्रिक्ट एसोसिएशन सेक्रेटरी और स्कूल एजुकेशन मिनिस्टर अंबिल महेसा पोयामोजी थे। सिटी एसोसिएशन सेक्रेटरी जोनल कमेटी चेयरमैन M मथिमन, द्रविड़ कज़गम डिप्टी जनरल सेक्रेटरी M मथिवधानी ने स्पेशल स्पीच दी। 31वां सर्कल सेक्रेटरी करूपैया का वेलकम एड्रेस, सर्कल सेक्रेटरी सकुल हमीद का वोट ऑफ थैंक्स। मीटिंग में एरिया सेक्रेटरी राजा मोहम्मद, म्यूनिसिपल कॉरपोरेशन एग्जीक्यूटिव नूर खान, चंद्रमोहन, पोन सेलैया, सरोजिनी और डिस्ट्रिक्ट म्यूनिसिपल एरिया एग्जीक्यूटिव, ऑर्गेनाइजर और काउंसिल के मेंबर मौजूद थे। त्रिची से मुख्य संवाददाता वी बालाजी की रिपोर्ट। ரொம்ப நல்லா இருக்கே என்ன 1000 ரூபாய் தருகிறோம். இதை ரொம்ப பேர் கிண்டல் அடிச்சாங்க. என்னப்பா உரிமத்தில் 1000 ரூபாய் பெருசா என்னப்பா பண்ணிட போறீங்க அப்படின்னு யாரெல்லாம் நம்மளை பார்த்து இருக்கிறது ஒரு கூட்டம் என்று சொல்லும் பொழுதெல்லாம் அந்த கூட்டத்திற்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக விளங்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரி மதிவதனி அவர்களை நம் அனைவரின் சார்பாக நான் வருக 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 என்று வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு மேடை போட்டு ஒரு கூட்டத்தில் நம்ம பேசணும் என்று சொல்லும் பொழுது விலாவரியாக பல்வேறு நிகழ்வுகளை நாம் எடுத்து சொல்லலாம். எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன நடந்தது என்று வரலாற்று நிகழ்வுகள் எடுத்து சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நாட்டு நடப்பை எடுத்து சொல்கின்ற வல்லமை பெற்ற ஒரு பேச்சாளர் என்னுடைய அன்பு சகோதரி மதிவதனி அவர்கள். மக்களோடு மக்களாக இருந்து நாம் படுகின்ற துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதன் காரணமாக இருக்கின்ற ஒன்றிய அரசை எப்படியெல்லாம் நாம் தோலுரித்து காட்டிட வேண்டும் என்கின்றதில் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் நம்பர் 1 பேச்சாளர் யார் என்று சொன்னால் அது மதிவதனி என்று நான் பெருமையோடு எடுத்து சொல்வேன். காரணம், எந்த இடத்திலும் சமரசம் கிடையாது. பேசுகின்ற பேச்சில் தெளிவு இருக்கும், நியாயம் இருக்கும். நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கான உரிய பதிலையும் வழங்குவாரே தவிர மழுப்பிட்டு போகக்கூடிய ஆள் அவர் அல்ல. இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக இருக்கிறது. நம்பர் 1 முதலமைச்சராக நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற ஒரு இளைஞனுடைய பிறந்த நாளைத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இது போன்று பட்டி தொட்டியெல்லாம் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதன் ஒரு பகுதியாக அண்ணன் விஜயகுமாருடைய ஏற்பாட்டில் இந்த அரியமங்கலம் பகுதியிலும் இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆக இன்றைக்கு சனாதனத்தை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இளைஞனாக நம்ம எல்லாம் சூத்திரன் என்று சொல்லி நம்மளாம் தள்ளி நிற்க வைக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இன்னமும் இருந்து கொண்டு தான் இருக்குதுன்னு சொல்லும் பொழுது நீ ஏன் தள்ளி நிற்கிற, நீயும் வாயா, நீயும் தமிழினம்தான் என்று நம்ம கையை பிடிச்சி இழுத்துட்டு வர்றாரு பார்த்தீங்களா? அந்த ஒரு இளைஞனுடைய பிறந்த நாளைத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம்மை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு துறையும், அது பள்ளிக்கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, நகராட்சி நிர்வாகமாக இருந்தாலும் சரி, உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, வேளாண்மையாக இருந்தாலும் சரி, அல்லது தொழில் முதலீடு என்று வரும்பொழுது தொழில்துறை சார்ந்திருக்கின்ற அமைச்சராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கீழ் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து அமைச்சர்களும் ஏதோ ஒரு விதத்தில் பல்வேறு திட்டங்களை இன்னைக்கு நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். வீட்டில் படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க, எல்லாத்தோட பெற்றவங்களுடைய ஏக்கம் என்பது என்னவாக இருக்கும்? படிக்கிறானே இவனுடைய எதிர்காலம் என்னவாக இருக்க போகின்றது? படித்து முடிச்சவங்க ஒரு வேலை கிடைக்குமா? சரி, வேலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாமே அரசு வேலையாகத்தான் வர முடியுமா என்று சொன்னால் அதை காட்டிலும் தனியார் சார்ந்திருக்கின்ற வேலைகளை உருவாக்கிட வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பல வெளிநாடுகளுக்கு செல்கிறார். முதலீடு மட்டும் இந்த 4.5 வருஷத்தில் எவ்வளவு திரும்ப எடுத்து வந்திருக்காரு? கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடிக்கு முதலீடுகளை உள்ளே கொண்டு